ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் மை லாட். ஆட்சியும் அதிகாரமும் இருந்தா எது வேணாலும் செய்ய முடியும். அதே சமயம் சாதாரண மனிதனோட வாழ்க்கைய எப்படி வேண்டுமானாலும் மாற்ற முடியும் அப்படின்றது தான் இந்த திரைப்படம். ஒலிம்பியா மூவி சார்பா எஸ் அம்பேத்குமார் மற்றும் ஜெயந்தி அம்பேத்குமார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல சசிகுமார், சைத்ரா ஜே ஆச்சர், ஆஷா சரத், குரு சோமசுந்தரம், ஜெயபிரகாஷ், கோபி நாயனார், வசுமித்ரா இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஷான் ரோல்டன் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு நிரவ் ஷா சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு ராஜு முருகன். கோவில்பட்டியில் இருக்கிற ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில வேலை பார்த்துட்டு வராரு முத்துச்சிற்பின்ற சசிகுமார் மற்றும் சுசீலான்ற சைத்ரா. இவங்க 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு நாள் சைத்ரா திடீர்னு மயங்கி விழ அவங்களோட உடம்புல இருந்து அதிகமான ரத்தம் வெளியேறுது. இதனால அரசு மருத்துவமனைக்கு மனைவிய அழைச்சிட்டு போறாரு சசிகுமார். அங்க சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்காததால தனியார் மருத்துவமனைக்கு போறாரு. அங்க அவங்களுக்கு ஏற்படும் செலவுக்காக வட்டிக்கு பணத்தை கடன் வாங்குறாரு சசிகுமார். இதனால கடன் சுமை அதிகமாகுதே தவிர அவங்களோட நோய் சரியாகாமல் அதோட தாக்கம் அதிகமாகிட்டே இருக்கு. தொடர்ந்து கடன் வாங்குறாரு. ஒரு கட்டத்துல அந்த கடன் 2 லட்சத்துக்கும் மேல போகுது. அதை திருப்பி தர முடியாம தவிக்கிறாரு சசிகுமார். இந்த கடனை வாழ்நாள் முழுவதும் வேலை செய்தா கூட அடைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட வட்டிக்கு கடன் கொடுத்தவர், நீயும் உன்னோட மனைவியும் கிட்னியை வித்து கடனை அடைங்க அப்படின்னு மிரட்டுறாரு. அதுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடிடுறாங்க இவங்க 2 பேரும். தீப்பெட்டி தொழிற்சாலையில ஒரு பெரிய தீ விபத்து ஏற்படுது. அந்த தீ விபத்துல முத்துச்சிற்பின்ற சசிகுமாரும் சுசீலான்ற சைத்ராவும் இறந்து விட்டதாக ஒரு நாடகத்தை நடத்தி அவங்க 2 பேருக்குமான இறப்பு சான்றிதழை வாங்கி அரசாங்கத்திலிருந்து கிடைக்கிற அவங்களுக்கான நிவாரண நிதியை வட்டிக்கு கடன் கொடுத்தவர் வாங்கிடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சசிகுமார், சைத்ரா இவங்க 2 பேரும் ஊருக்கு திரும்புறாங்க. ஆனா இந்த சூழல்ல இவங்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தவர் இவங்களை அடிச்சு ஊரை விட்டே துரத்தி விட்டுடுறாரு. இதுக்கப்புறம் பத்திரிகையாளர் குரு சோமசுந்தரத்தை மீட் பண்ணி நடந்ததை சொல்லி இதுக்கான நியாயம் வேணும்னு போராடுறாங்க சசிகுமார், சைத்ரா. இது ஒரு புறம் நடக்கிற கதை. மத்திய அமைச்சர் ஆஷா சரத் 2 சிறுநீரகங்களும் பழுதாகி உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்காங்க இவங்க. வெளி உலகத்துக்கு தான் ஆரோக்கியமாக இருக்கிறதா காட்டிக்கிட்டாலும் அவங்களுக்கான அறுவை சிகிச்சைய ரகசியமாக செஞ்சு முடிக்கும் முயற்சியில ஈடுபடுறாங்க நிபுணர்கள் குழு. அதே சமயம் அவங்களுடைய இரத்த பிரிவு ரொம்ப அரிதானது அப்படின்றதுனால அவங்களுக்காக மாற்று சிறுநீரகம் கிடைக்கிறதுல சிக்கலும் ஏற்படுது. இந்திய அளவுல இவங்களுக்கான மாற்று சிறுநீரகத்தை தேடுறாங்க ஒரு குழுவினர். கடைசியா ஒரு வழியா கண்டுபிடிக்கிறாங்க. 2 பேர் தான் அவங்களோட இரத்த பிரிவுக்கு பொருத்தமானவங்களா இருக்காங்கன்னு. அதுல ஒருத்தர் தான் கோவில்பட்டியை சேர்ந்த சசிகுமார். சசிகுமாரை தேர்வு பண்ணும் அமைச்சர் தரப்பு அவரை ரகசியமாக சென்னைக்கு அழைச்சிட்டு வர முயற்சி பண்ணுது. அவங்களோட இந்த முயற்சி பழிச்சதா? உடல்நிலை சரியில்லாம இருந்த சைத்ரா என்ன ஆனாங்க? மத்திய அமைச்சரோட மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை சக்சஸ் ஆனதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஏழை எளிய மக்கள் கிட்ட இருந்து எப்படி கிட்னி திருடப்படுது, அவங்களோட ஏழ்மைய பணக்காரங்களும் சமுதாயத்துல செல்வாக்கு அதிகமா இருக்கிறவங்களும் அவங்களை எப்படி அதிகமா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு அவுட்லைனை எடுத்துக்கிட்டு அதுக்கு திரைக்கதை அமைச்சு
படத்தை கொடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் ராஜு முருகன். முத்துச்செர்பின்ற கேரக்டர்ல தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை செய்யறவரா சசிகுமார். அப்பாவியான முகம், வெள்ளந்தி சிரிப்பு, சோகம் நிறைந்த வாழ்க்கை, இப்படி அந்த கதாபாத்திரத்துக்கான பொருத்தமான நடிப்பை கொடுத்திருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா மனைவியுடனான பாசம், அரசாங்கத்தின் மீதான கோபம், மற்றவங்க மேல இருக்கிற மனிதாபிமானம், இப்படி சில. சைத்ரா ஜே ஆச்சர் சுசீலான்ற கேரக்டர்ல கவனிக்க வைக்கிறாங்க அவங்களோட நடிப்பால. குறிப்பா சொல்லணும்னா தந்தையின் ஆவியின் மூலம் அதிரடியான நடிப்பை வெளிப்படுத்துவது, பீடி பிடிப்பது, சசிகுமாருடன் மருத்துவமனைக்கு அலைவது, இப்படி சில. அதிரடியான அதிகார திமிரை தன்னுடைய கண்களின் வழியாக வெளிப்படுத்தும் மத்திய அமைச்சரா சுஜாதா மோகன்ற ஆஷா சரத். அடிபட்டு மிதிப்பட்டாலும் எதுக்குமே விலை போகாம நியாயம் பக்கம் நிற்கும் நல்ல மனிதர்களை பிரதிபலிக்கும் மக்கள் குத்தூன்ற பத்திரிகையாளர் நா கதிர்வேலனா குரு சோமசுந்தரம். நீதிபதியாக ஜெயபிரகாஷ், வழக்கறிஞராக கோபி நயனார், வட்டி தொழில் செய்பவரா வசுமித்ரா, தரகராக அருள் எழிலன். இவங்க உட்பட எல்லாருமே படத்தை பார்க்கும் பார்வையாளர்கள் மனசுல தங்குற மாதிரியான நடிப்பை கொடுத்திருக்காங்க. எளிமையான மனிதர்களோட வாழ்வியலை யதார்த்தமாக காட்சிப்படுத்தி அதே சமயம் தனக்கென தனித்துவத்தை செலுத்தாமல் இயக்குனரின் பார்வைக்கு ஏத்த மாதிரி அதிகமான கவனம் செலுத்தி தன்னுடைய கேமராவை பயணிக்க வச்சிருக்காரு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் நிரவ் ஷா. இசையமைப்பாளர் ஷான் ரோல்டனின் பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் யுகபாரதி, ராஜு முருகன், அத்திப்பட்டி கே மாரியப்பன், தினேஷ் ராஜேந்திரன் இவங்களோட லிரிக்ஸ் எளியவர்களோட வலி மற்றும் வலிமையை சொல்லும் விதமா அமைஞ்சிருக்கு. எடிட்டர் சத்யராஜ் நடராஜன், கலை இயக்குனர் முனி பால்ராஜ், ஸ்டண்ட் டைரக்டர் பிஸி ஸ்டண்ட், நடன இயக்குனர் ஷெரீஃப் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. அரசு அதிகாரிகள் ஒரு சாதாரண மனிதனை நிர்வாக சீர்கேடால் உயிரிழந்தவர்னு தவறாக பதிவு பண்றதால அவருடைய அடையாள அட்டைகள், வங்கி கணக்குகள், சொத்துரிமை எல்லாமே செயலிழக்குது. தான் உயிருடன் இருக்கிறத நிரூபிக்க ஆவணம் வேண்டும் அப்படின்ற இக்கட்டான சூழ்நிலையில் அவர் நீதிமன்றத்தை நாடுறாரு. ஒரு சாதாரண மனிதனின் அடையாளமே அதிகார அமைப்பால் அழிக்கப்பட்டால் என்னவெல்லாம் நடக்கும்? அந்த நிலையில சட்டமும் சமுதாயமும் அந்த மனிதனை எப்படியெல்லாம் திரும்பி பார்க்கும்? இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமா கிட்னி திருட்டு மற்றும் அதிகார அநீதி, இது ரெண்டுத்தோட மையம்தான் இந்த திரைப்படம். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.